மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இது தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மிக்சியில் இந்த கட் பண்ண துண்டு இருக்குல்ல, அந்த மாங்காய் துண்டும் கல் உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பால்னியில் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை ஆயில் கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அந்த ரா ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கப்புறம் காரப்பொடி போடணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரப்பொடி போட்டுக்கலாம். நான் ஒரு மாங்காய்க்கு ஒரு சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். காரப்பொடி போட்டுட்டு நல்லா அதே கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் அடி ஒட்டாது, நல்லா எல்லா இடத்துக்குமே வேகும், நல்லா டேஸ்ட் இன்னும் நல்லா வரும் நம்மளுக்கு. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் வெந்தய பொடி வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அது எல்லா ஊறுகாய்க்குமே போட்டுக்கலாம். வெந்தய பொடி போட்டு லாஸ்ட்டாக போட்டுட்டு அதை கொஞ்சம் விட்டுட்டு அதை ஆற வச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் பிரியும். பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ்